எடுங்கண்ணே. திரும்பி இருக்க மாடி எந்த பார்த்து நிற்கிறோம் போட்டு எப்படி தான் நிற்கணும். கீழே வச்சிருக்கு என்ன கீழே வச்சிருக்கு. திருப்பலி முன்னுரை. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இளையோரை இறைமக்களே, நமது நேசத்தந்தை புனித சூசையப்பரின் 8ஆம் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் புனித சூசையப்பர் இளைஞர் அணியினர் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் படைத்த இந்நாள் நம் அனைவருக்கும் பணிவின் பண்பாளரான புனித சூசையப்பரின் இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய பொன்னாள். கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து கருத்தாங்கி இருந்த அன்னை மரியாவை தன் மனைவியாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் பணிவின் பண்பாளர் இன்று புனித சூசையப்பர் நம் அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுகின்றார். இயேசுவை ஏரோது கொல்ல தேடிய போதும் மரியாவையும் குழந்தை இயேசுவையும் மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் யோசேப்பு பாதுகாத்தார். மரியாவுக்கு நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு நல்ல வளர்ப்பு தந்தையாகவும் விளங்கினார். சிறந்த வாய்மையும் பொறுமையையும் கொண்ட யோசேப்பு திருக்குடும்பத்தை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தினார். பணிவின் பண்பாளரான புனித சூசையப்பரை போன்று நமது இளைஞர்களும் பெற்றோர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் பணிந்து தங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக கடவுளின் திருவுளத்துக்கு பணிந்து முடிவெடுக்க வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்பிற்கினியவர்களே, இன்றைய முதல் வாசகமானது சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இருமாப்பும் ஆணவமும் ஆண்டவருக்கு எதிரானது.
பணிவோடு வாழ்வோரையே ஆண்டவர் உயர்த்துகின்றார். செருக்கு கடுஞ்சினம் மானிட பிறவைக்கு உரியதல்ல என்று சொல்லும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் சீராக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 12 முதல் 18 வரை. ஆண்டவரிடமிருந்து விலகி செல்வதே மனிதனுடைய இருமாப்பின் தொடக்கம். அவர்கள் உள்ளும் தங்களை படைத்தவரை விட்டுவிட்டு அகன்று போகிறது. பாவமே ஆணவத்தின் தொடக்கம். அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்கின்றார்கள். இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது கேட்டறியாத பேரிலே வருவிப்பார். அவர்கள் முழுவதையும் அழித்தொழிப்பார். ஆளுநர்கள் அருகில் நின்று ஆண்டவர் அவர்களை வீழ்த்துவார். அவர்களுக்கு பதிலாக பணி உள்ளவரை அமர்த்துவார். நாடுகளின் ஆணிவேரை ஆண்டவர் அவைத்தெழுந்துவார். அவர்களுக்கு பதிலாக தாழ்ந்தோரை நட்டு வைக்கிறார். ஆண்டவர் பிற இனத்தவரை பாழாக்குகிறார். அவர்களை அழியோடு அழிக்கிறார். அவர்கள் சிலரை அகற்றி அழித்தொழிக்கிறார். அவர்களுக்கு நினைவை உலகில் துடைத்தெறிகிறார். செருக்கு மனிதர்க்கென்று படைக்கப்படவில்லை. கடுஞ்சீற்றமும் மானிட பிறகு உரியதல்ல. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்களா? எங்க வாழை தோட்டத்தில் பார்த்தீங்களா? அப்போ மறந்துருச்சு அப்படிதான? முகம் 2 வருடங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு திருத்தொண்டராக
பணி ஆட்சிக்கின்ற பொழுது நினைச்சிருக்கேன் இங்கே வந்திருக்கிறேன் தானே. இப்போ ஞாபகம் இருக்கே இல்லையா? இப்போ தான் லேசாக அங்கே அந்த சைடில் இருந்துச்சு லேசாக ஞாபகம் வருது. அன்புக்குரியவர்களே, இது நமக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னது? பிரமாணிக்கிறது பின்மைமா பணிவின் பண்பாளர் யாரு? புனித சூசேப்பர். அப்படித்தானே? பணிவு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்னது? பணிவு. அப்படிதானே? சொல்றது செய்வது கீழ்ப்படிதல் பணிவு. அப்படியா? சொல்றது அப்படியே செய்வது பணிவா? பாடல்கள் நீங்க தயாரில் இருக்கவும் உங்களுக்கு கேள்வி ஒன்று, சரியா? நீங்க பாட்டு எடுக்கிறது என்ன புரியாது கூடாது. சொல்லுங்க. கீழ்ப்படிதல் என்பது சொல்வதை அப்படியே செய்வதா, அல்லது எது சரியோ அதை செய்வதா? சொல்லுங்க. என்னப்பா அடுத்தவங்க சொல்றது சரியாக இருந்தால் அதை செய்யலாம். அது சரி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிதானே? அதான் மிக முக்கியமான ஒன்று. அவங்க சொல்றது சரி என்பது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு குற்றம் நடக்கிறது வைத்துக் கொள்வோம். அது குற்றம் என்பது உங்களுக்கு தெரியணும். அப்படிதானே? குற்றம் என்பது தெரியவில்லை என்றால் அதை குற்றம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு குற்றம் நடக்கிறது, ஒரு தவறு நடக்கின்றது, அவர் தவறு என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் தவறு என்று சொல்ல முடியும். அப்படிதானே? அது தவறு என்று தெரிய வேண்டும் என்றால் உங்களுக்கு அது இருக்கணும். அதற்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்காட்டாங்களோ உங்களுக்கு முன்னோர்களோ இல்லை ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்களோ உங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுது தவறு என்று உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்படிதானே? சரி தவறு என்று நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடிப்படை ஒன்று, ஒரு வரையறை ஒன்று. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது முதலில் தொடக்க நூலில் நாம் பார்க்க முடிகின்றது. தொடக்க நூலில் நாம் பார்க்க முடிகின்றது எவ்வாறு இந்த தொடக்கம், அதாவது கீழ்ப்படிதல் எவ்வாறு தொடங்குகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், தொடக்கத்திலேயே ஆபிரகாம், அங்கதான் இந்த கீழ்ப்படிதல் தொடங்கியது. நம்முடைய ஆதி பெற்றோர்கள் கீழ்ப்படிந்தார்களா, கீழ்ப்படியவில்லையா? ஆதி பெற்றோர்கள் கீழ்ப்படிந்தார்களே, கீழ்ப்படியவில்லையா? கீழ்ப்படியவில்லை. அதுதான் நமக்கு முதல் தவறா? என்ன இன்னைக்கு பணிவின் பண்பாடுன்னு ஆரம்பிச்சோம். நீங்க தொடக்கம்னு ஆரம்பிக்கிறீங்க, ஆதி பெற்றோர் போறீங்கன்னு நினைக்கலாம். ஆதி பெற்றோர் தொடங்குவோம், அப்புறம் நம்முடைய பாதுகாவலை தொடரலாம். சொல்லுங்க. ஆதி பெற்றோர் கீழ்ப்படியல. உண்மையிலேயே அதை கீழ்ப்படியாம என்கிற முதல் பாவம் மட்டும் தான் அவர்கள் செய்தார்களா, அல்லது அதற்கு முன்பாக ஏதாவது ஒரு பாவம் செய்தார்களா? ஒரு பாவம். அது கன்ஃபார்ம். எந்த மாற்றுகிறதுல இல்லைலாம் ஆமாங்க, இல்லை இல்லைங்க, இல்லை, ரைட். அவர்கள் எவ்வாறு அந்த பாவத்தை செய்தார்கள்? யார் சொன்னாத? சாத்தான் சொன்னதை அவர்கள் நம்பினார்கள். என்ன எவ்வாறு சொன்னார்? நீங்கள் இந்த பழங்களை உண்டால் கடவுளை போன்று நன்மை தீமை அறிந்தவர்கள் போல் இருப்பீர்கள். கடவுளை போன்று, கடவுளை போல. அப்ப அவங்களுக்கு என்னது வருது? ஆசையாது. கடவுளை போல மாற வேண்டும் என்பது ஆசையா? பேராசை. பேராசை எந்த பாவங்களில் ஒன்று? சின்ன கேள்வி போயிட்டு இருக்கு, மறை கேள்வி, சரியா? அந்த பேராசை என்பது எந்த பாவங்களில் ஒன்று? தலையாய பாவங்களில் ஒன்று. மொத்தம் எத்தனை தலையாய பாவங்கள்? எத்தனை? 7, 8, 9, 10? 7. சரி, கொஞ்சம் வரிசை சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பாருங்க, நீங்க கேட்டீங்க, நாங்கள் 7 சொல்லி முடிச்சிட்டோம். மீதி சொன்னீங்க ஃபில்அப் பண்ணிக்கிறோம். சொல்ல வரீங்களா? இல்ல ஆளுக்கு ஒவ்வொரு சொல்லுங்க வேகமா. தற்பெருமை, சீற்றம், காமவெறி, பேராசை,
பெருந்தேனி விரும்பல், பொறாமை, சோம்பல். வெற்றிகரமா பார்த்து சொல்லி முடிச்சிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, நல்லது முறையில் நம் தலையாய பாவங்களில் ஒன்றாக பேராசிரியர் வைக்கிறது. இந்த தலையாய பாவங்கள் எது இருந்தாலும் நமக்கு இந்த கீழ்ப்படுதல் வரவே வராது. தொடக்கத்தை எடுத்துக்கொள்வோம். தற்பெருமை என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யாது? கீழ்ப்படிதல் வரவே வராது. நான் தான் உயர்ந்தவன், நான் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது, என்னால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம், எந்த ஒரு சிந்தனை எப்பொழுது நம்மை ஆட்கொள்ளுகின்றதோ அப்போ கண்டிப்பா யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம்? பணியவே மாட்டோம். நமக்கு கீழே தான் அவங்க பணியமே தவிர நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன்? பணிய மாட்டேன். நான் சொல்வது மட்டும்தான் சரி என்ற ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடியவர்கள் இத்தகைய பண்பை அற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பாதுகாவலிடம் தற்பெருமை இருந்ததா? இருந்ததே இல்லையா? இல்லை. எப்போதாவது நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வளர்க்கின்ற தந்தை என்று எங்கேயாவது பேசி எங்கேயாவது அப்படி பெருமைப்பட்டிருக்காரா? இல்லவே இல்லை. முதல்ல பேசினதே கிடையாது. வேற எங்க அவருக்கு பெருமைப்படுவார் தானே? அன்புக்குரியவர்களே, பேசாமலும் பெருமைப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பேசாமலும் பெருமைப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எவ்வாறு பார்த்தோம் என்றால் அவர்கள் செயலிலே அனைத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை வேலை வாங்குவார்கள். இங்க மற்றவர்கள் ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க செய்யக்கூடிய வேலை மட்டும் எல்லாம் கரெக்டாக வேலையை மட்டும் வாங்குவார்கள். மற்றபடி காலைக்கு மேலே காலை போட்டு அப்படி ஜம்முனுவாக உட்கார்ந்துக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய தந்தை அவ்வாறு அல்ல. நம்முடைய சூசை தந்தை என்பவர் மிகவும் கீழ்ப்படுதல் என்றால் என்னவென்று நமக்கு காட்டக்கூடியவராக இருக்கின்றார். நான் ஆபிரகாமை பற்றி சொன்னேன். ஆபிரகாமிடம் எப்பொழுது அவரை அழைத்தவுடன் கடவுள் சொல்கிறார், நீர் ஊர் என்ற அவருடைய ஊரிலிருந்து எனக்கு காணாவுக்கு செல்ல வேண்டும் சொன்னவுடன் அவர் செல்லல. எனக்கு அந்த ஊர் தெரியாது, நான் எப்படி அங்கே போறது ஏதாவது சொன்னாரா? இல்லை. அவர் ரெடியா இருந்தார், போவதற்கு ரெடியா இருந்தார். அதுக்கு அடுத்த பார்க்கிறப்ப அப்படி மகனை கையளிக்க வேண்டும் சொல்லும் போது அவர் செய்தாரு, அதை கையளிப்பதற்கும் தயாராக இருந்தார். வேண்டாம் என்று சொன்னாரா? சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் ஆண்டவர் என்னை படைத்தார், அவர் என்னை வழி நடத்துவார், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், கேட்கின்றார், நான் அவருக்கு கொடுக்கின்றேன் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அவருக்கு இருந்தது, விசுவாசம் அவருக்கு இருந்தது. எனவேதான் அவர் இவ்வாறு சொல்கிறோம், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்கிறோம். கீழ்ப்படிதல் அங்கேதான் நாம் தொடங்குகின்றோம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு பார்த்தோம் என்றால் தொடக்க நூலில் பலவற்றை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். மோசேயை நாம் வருகின்ற பொழுது அவரிடம்தான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வான அங்கே அரங்கேறப்படுகிறது. சீனாய் மலையிலேயே அங்கே மக்கள் எல்லோரும் பொன்கஞ்சை அவர்கள் செய்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது சீனாவில் யாரு? மோசே ஒரு வாங்கி கொண்டு வருகின்றார். ஆண்டவர் கடவுளிடமிருந்து என்ன வாங்கிட்டு வந்தாரு? 10 கட்டளை வாங்கிட்டு வருகின்றான். அந்த 10 கட்டளை நாம் கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றோம் என்று அர்த்தம். 10 கட்டளை கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். நான் தொடக்கத்தில் ஒரு குற்றம் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் ஒரு வரையறை இருக்க வேண்டும். கத்தோலிக்க திருவையிலே நாம் பாவம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம் என்றால் பாவம் என்றால் என்னவென்ற ஒரு கேள்விக்கு முதல் பதிலாக வருவது கடவுளின் கட்டளையை மீறுவது பாவம். எப்பொழுது நாம் கடவுளின் கட்டளை மீறுகின்றோமோ அவர் விருப்பப்படி நாம் நடக்கவில்லை என்ற அர்த்தம். எப்பொழுது விருப்பப்படி நாம் நடக்கவில்லையோ அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்ற அர்த்தம். இதுதான் நாம் பணிந்து நடக்கவில்லை என்பதற்கு உதாரணமாக நமக்கு இருக்கின்றது. அந்த 10 கட்டளை தான் நமக்கு வரையறையாக இருக்கின்றது. எது சரி எது தவறு என்று நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்து நம்ம திருவை நமக்கு ஏதாவது கொடுத்திருக்கின்றதா வரையறைகள்? திருவை வருஷத்துக்கு ஒரு முறையாக பாவம் செய்ய பண்ணாங்களா? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அது என்னதுன்னு கேட்கிறேன். திருச்சபை ஒழுங்குமுறையில் எத்தனை? 16. 6. அப்போ 10 கட்டளையில் 10, இது ஒரு 6, மொத்தம் எத்தனை ஆச்சு? அப்போ 16 கட்டளைகளை நாம் கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மை போன்று கீழ்ப்படிவுள்ளவர்கள் யாருமே
கிடையவே கிடையாது. ஆனால் இந்த அனைத்தையும் கடைபிடித்தவர் யாரு? நம்முடைய தந்தை சூசை, வளனார், யோசேப்பு, திருவின் பாதுகாவலர், கல்வியின் பாதுகாவலர் என்று வரிசை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் உன்னதமானவராக பார்க்கப்படுகின்றார். இந்த சூசை வளனார் எவ்வாறு பணிந்து நடந்தார் என்று பார்த்தோம் என்றால் 3 வகைகளில் பணிந்து நடக்கின்றார். 3 நபர்களுக்கு பணிந்து நடக்கின்றார். 1 கடவுளுக்கு, 2வது மரியாவுக்கு, 3வது இயேசு கிறிஸ்துவுக்கு. 3 பேருக்கு அவர் செய்தார், பணிந்து நடக்கின்றார். கடவுளுக்கு பணிந்து நடக்கிறார் என்றால் வாழ்ந்தவருக்கு சொல்லிய உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்கின்றார். அன்னை மரியாதைக்கு மிகவும் உன்னதமானவராக காவலராக இருந்தவரை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் வாழ்ந்தவருக்கு தோன்றி எங்கே உடனே செல்லும் எகிப்துக்கு செல்லும் சொல்லுகின்ற பொழுதும் அங்கே ஓடுகின்றார். எகிப்து மீண்டும் வாருங்கள் சொல்லுகின்ற பொழுதும் அங்கிருந்து உடனே செய்தார் வருகின்றார். அவருக்கு அனைத்தும் கனவில் சொல்லப்பட்டது. நேரில் சொல்ல நம்ம தான் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டிற்கு உள்ள யோசேப்புக்கும் பழைய யோசேப்புக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்புக்கும் உள்ள ஒரே மிக உன்னதமான ஒரு பட்டப்பெயர் ஒன்று உண்டு. என்ன பட்டப்பெயர்? கனவின் மன்னன். கனவின் மன்னன் ஏனென்றால் அவரும் கனவு காண்பவராக, கனவை விளக்கி சொல்பவராக இருக்கின்றார். இவரும் கனவின் மூலமாகவே இறைச்செய்தி பெற்றவராக, கனவின் மூலமாகவே அதை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றார்கள் வாழக்கூடியவராக, வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். முற்றிலுமாக இறை செய்திக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கின்றார். அதை அப்படி வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். இதன் மூலமாக அவர் கடவுளுக்கு பணிந்து நடக்கக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்த வாழ்க்கை அன்னை மரியாவுக்கு அவர் பணிந்து நடக்கின்றார். எந்த வீட்டிலேயாவது மனைவி அல்லது கணவன் மனைவிக்கு பணிந்து நடக்கின்றாங்களா இல்லையா? நடக்கின்றாங்களே. அது இதெல்லாம் காமல் வச்சு கேட்கக்கூடாது. இதெல்லாம் காமல் வச்சு வீட்டில் குடும்பத்தில் வந்து கேட்டால் நான் என்ன செய்வோம் இன்னும் சொல்லுவோம். காமல் கேட்டால் எப்படி சொல்றது? தொடக்க காலத்தில் நம்ம ஆரம்பிக்கின்ற பொழுது தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் குடும்ப தலைவராக இருப்பார்கள். இன்று சில குடும்பங்களில் யார் தான் குடும்ப தலைவராக இருக்கிறார்? பெண்கள் குடும்ப தலைவராக இருந்து கொண்டு இருக்கின்ற அன்புக்குரியவர்களை அவ்வாறு பாதிக்கின்ற பொழுது அன்னை மரியாதைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக பணிந்து நடந்தவராக வளர்ந்தார். எவ்வாறு இருக்கின்றார் என்றால் அவர் எங்கெல்லாம் பேசினாரோ அங்கே இவர் செய்தார் அமைதியாக இருந்து அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். முதல் நிகழ்வு எங்கே நடக்கின்றது? அவர் அமைதியாக இருந்து அன்னை மரியாதை பேசியது. காண ஒரு திருமணத்திலையா அங்கு சூசிப்பு இருந்தாரா? எங்கே? மறந்துடுச்சு. கடவுளின் திருவிழா கீழ்படுத்து மரியா பேசுகின்றார். உலகார் அமைதியாக இருக்கின்றாரா? 12 வயதிலே தன்னுடைய மகனை அவர் தொலைக்கின்ற பொழுது, தேடி அடைகின்ற பொழுது, கண்டுபிடிக்கின்ற பொழுது யார் பேசினாங்க? வளனாரா மாதாவா? மாதா. ஏன் இவ்வாறு செய்தார்? நான் தந்தையுமை தேடி அடைகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே வளன பேசவில்லை. அவரை பேச வைத்து இவர் செய்தார். வேடிக்கையும் பார்க்கிறது. அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் அவர் கொடுக்கப்பட்ட பணி அவளை பாதுகாக்கின்ற பணி, அவர் கொடுக்கின்ற பணி அவர் ஆணவை சீசை வளர்க்கின்ற பணி, அவருக்கு கொடுத்த பணி திரு குடும்பத்தை நல்லதொரு குடும்பமாக வைக்கின்ற பணி. அதை அவங்க செய்கின்றார். ஏனென்றால் அங்கே தாய் பேசுகின்றார். தாய் பேசுகின்ற பொழுது தந்தை அமைதியாக இருக்கின்றார். பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாதைக்கு அவர் பணிந்து நடந்தார் என்றால் தன்னை
தன்னை முழுமையாக அவருக்கு சரணாகதி அடையவில்லை. அவர் சொல்வதெல்லாம் அவர் கேட்கவில்லை. மாறாக அவர் பேசுகின்ற பொழுது, சரியாக இருக்கின்ற பொழுது அங்கே அவர் அமைதி காத்து அதற்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவேதான் அன்னை மரியாளுக்கு பணிந்தவர் நடந்தார் என்று சொல்கின்றோம். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து நடக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது 12 வயதில் அவர்களை கண்டுபிடித்த பின்பு அவரை அழைத்து செல்கின்ற பொழுது அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்கின்றார். முக்கியமாக தன்னுடைய தச்சு தொழிலை யாருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவ்வாறு அவருக்கு சொல்லிக் கொடுப்பது மூலமாக அவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு மானிட சமுதாயத்தில் இதனை இணைத்துக் கொண்டதன் நிமித்தமாக எவ்வாறு ஒரு மானிடர் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்கு அங்கே அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தான் இந்த அகந்தையில் அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை, நான் தந்தையை அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை. மாறாக கடவுளால் அவர் கொடுக்கப்பட்ட திருவுளத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மண்டகத்தில் வாழ்கின்ற பொழுது அவரும் அனைத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே நோக்கத்தோடு அவர் இங்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் அங்கே அவருக்கு பணிந்ததை சொல்லிக் கொடுக்கிறார் என்பதுதான் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இவ்வாறு வளனார் 3 பேருக்கும் கீழ்ப்படிந்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்து நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த வளனாருடைய பணிவானது எங்கெல்லாம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் பார்த்தோம் என்றால், முதலில் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவருடைய தொழில், தச்சு தொழிலானது அதன் மூலமாக அவருடைய சமூக பணியை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். சமூகத்துக்கு தேவையான அனைத்து நலன்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அது மூலம் மற்றவர்கள் தன்னை பயனுறவர்களுடைய வகையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார். அவருக்கு பணிவு இருந்தது. எனவேதான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சரி சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையிலேயே பணி உள்ளவர்களாக, கீழ்ப்படுத்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அனைத்தையும் நான் கொடுத்து விட்டால், அவர்கள் சொல்வதெல்லாம் நான் செய்து விட்டால் நான் பணிந்து நடக்கிறேன் என்பது பணிவு அல்ல, அது கோழைத்தனம். நாம் அவ்வாறு செய்கின்றோம் என்றால் நாம் அவருக்கு பயந்து நடக்கின்றோம். பயந்து அல்ல, பயந்து நாம் வாழ்கின்றோம். ஆண்டவர் நம்மை பயந்து வாழ அழைக்கவில்லை, மாறாக பணிந்து வாழ்வதற்காக அழைக்கின்றார். பணிவு என்பது அதுதான். நாங்கள் சொல்கின்ற பொழுது அது சரியாக இருக்கும் என்றால் நாம் அதை செய்ய வேண்டும். தவறு என்றால் நாம் அவர்களுக்கு அதை சுட்டி காட்ட வேண்டும். நீங்கள் சொல்வது தவறு இருக்கிறது, சுட்டி காட்ட வேண்டும். மீண்டும் அவர்கள் இல்லை இதுதான் செய்ய வேண்டும் சொல்லுகின்ற பொழுது பின்பு நான் இதற்கு ஒத்துழைக்கவில்லை, இருப்பினும் நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன், நம் கருத்துக்களை பதிய வைக்கின்ற பொழுதுதான் அங்கே பணிவின் முக்கியத்துவம் அங்கே வெளிப்படுகின்றது. சொன்ன உடனே ஐயா சாமி நீங்கள் சொன்னதான் சரி என்று நாம் பணிந்து விட்டோம் என்றால் அது பணிவல்ல. நான் சொன்னது போன்ற அது ஒரு பயம். நாம் பயந்து நடந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கவே முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாள் யாருக்கும் பயந்து வாழவில்லை, மாறாக பணிந்து வாழ்ந்தார். எனவேதான் எப்பொழுது வானவர் மரியாவுடைய கருவுற்று இருப்பதை சொல்லுகின்ற பொழுது உடனடியாக ஏற்றுக்கொண்டார் என்றால் அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது. ஏனென்றால் அன்னை மரியாள் எப்பொழுதும் தவறு செய்திருக்க மாட்டார் என்பது தெரிந்ததன் நிமித்தமாக தான் அவர் அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகின்றார். ஒருவேளை அவர் தவறு செய்திருப்பார் என்பவர் அவ்வாறு ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு தெரிந்தது என்றால் கண்டிப்பாக அவர் செஞ்சிருப்பாரு, வெளிப்படையாகவே சொல்லியிருக்க முடியும். ஆனால் அதை செய்யவில்லை. ஏனென்றால் கண்டிப்பாக அன்னைவரையால் தவறு செய்திருக்க மாட்டார்கள் அவருக்கு உறுதியாக தெரிந்தது. எனவேதான் மறைவாக விலைக்கு திட்டமிட்டார். அத்தகைய பண்பை மிக தெளிவாக தெரிகின்றது. வாழ்ந்தவர் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு என்றால் உண்மையே அங்கே சொல்லப்படுகின்றது, அது அவருக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது. தெளிவுபடுத்தப்பட்டதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே அவர் தன்னுடைய வாழ்வை பணிந்து நடக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் உண்மையிலேயே இறைவனின் சாயில் இருந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியை செய்கின்றவர்களுக்கு நாம் பணிந்து நடக்கின்றோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை வழிநடத்துவதற்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் பணிந்து நடக்கின்றோமா? குறிப்பாக அருள் தந்தைகளுக்கு நாம் பணிந்து நடக்கின்றோமா? பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பணிந்து நடக்கின்றார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களுக்கு சிறியவர்கள் கீழ்ப்படிந்து
நடக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அவ்வாறு பணிந்து நடந்தோம் என்றால் உண்மையிலேயே நாம் வளனாரின் பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். இல்லை என்றால் நாங்கள் வளனாரின் பாதுகாப்பில் வாழ்கின்ற பிள்ளைகள் என்று சொல்வது எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. பெயரளவில் வாழ்வதை விட வாழாமல் இருப்பது நன்றி என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், நகர்த்தக்கூடாது என்று சொல்வார்கள். வாழ வேண்டும் என்றால் நம்முடைய படிப்பினைகளை, நம்முடைய பாதுகாவலுடைய பண்பு நலன்களை நம்முடைய பண்பு நலன் மாற்றுகின்ற பொழுதுதான் உண்மையிலே நாம் அவருடைய பாதுகாப்பில் வாழ்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். எந்த ஒரு புனிதருமே நமக்கு உடனடியாக சும்மா நமக்கு கொடுக்கப்பட்ட புனிதர்கள் அல்ல, மாறாக அவர்கள் நமக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். புனித வளனாரின் பலவற்றுக்கு பாதுகாவலர்கள் சொல்லிக்கொண்டே சென்றார்கள். இறுதியில் அவரை எங்கே அடக்கி வைப்பது என்று முழுவதுமாக சொல்லி முடித்து விட்டார்கள். திரு அவையின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சிறந்த பண்பு நலன்களை கொண்டவராக இருக்கின்றார். இந்த பண்பு நலன்களுக்கு மூல காரணமாக, இந்த பண்பு நலன்களுக்கு ஆதாரமாக, அடித்தளமாக இருக்கக்கூடிய பண்புதான் இந்த பணிவு என்ற பண்பு. எனவே இந்த பணிவை நாம் நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வோம். நம்முடைய வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது நாமும் அவருடைய பிள்ளைகளாகவும் தந்தை கடவுளின் அன்பு பிள்ளைகளாகவும் வாழ்கின்றோம். அத்தகைய வரத்தை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். அன்பின் ஊற்ற எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். மாறி வரும் கால சூழலுக்கேற்ப காலத்தின் அறிவுகளை அறிந்து இளைஞர்களை கிறிஸ்துவின் மனநிலைக்கேற்ப வழிநடத்த தேவையான ஆற்றலை திரு அவையின் தலைவர்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையின் வழிகள் அவள் நடக்கவும், ஏழை எளிய கைவிடப்பட்ட மக்களின் நலனில் அக்கறை கொண்டு தேவையான செயல் திட்டங்களை தீட்டவும் அருள்தாரும். மேலும் புதிய சூழலுக்கு ஏற்ப எம் இளைஞர்கள் நாட்டின் நலனில் அக்கறை கொண்டு நல்லதொரு தலைவர்களாக உருவாகிட அருள் தர வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாதானே. உமது அருளுக்காகவும் ஆசிக்காகவும் எம் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறோம். எங்கள் பெற்றோர்களுக்காகவும் உண்மையை வேண்டுகிறோம். அவர்கள் மாறி வரும் இந்த அறிவியல் உலகத்தில் தங்கள் குழந்தைகள் அன்பு செய்யவும், அரவணைக்கவும், ஆற்றல் தரவும், சமூக முன்னணிகளுக்கு மத்தியில் இப்பெற்றோர்கள் வளரும் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழவும் தேவையான அருள்வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்பெரும் ஜோதியாகிய இறைவா, இளைஞர்கள் அனைவருக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உமது மனநிலைகளை பெற்றவர்களாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து குடும்ப நலம், சமூக நலம் மற்றும் திரு அவையின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் வாழவும், சமூக தொடர்பு ஊடகங்களை அனைவரின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவும், திருமண வரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த துணை கிடைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா, உம் அருள் வளங்களுக்காக உமக்கு நன்றி. மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்காக இயற்கை வளங்களை சுரண்டுவதை தவிர்க்கவும், புவி வெப்பமயமாகுதலை தவிர்க்கவும், மரங்களை பாதுகாக்கவும் அருள் தாரும். மேலும் எங்களுக்கு தேவையான பருவ மழைகளை பொழிந்து
இயற்கை வளங்களை மற்றும் கால்நடைகளை செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையும் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவனமே இறுதி உணவை அறிந்தே பின் கிண்ணத்தையும் எடுத்து மீனவருக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் அறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தை மீட்பாளிக்கும் கிண்ணத்தை மங்கொப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரும் நமக்கு ஊழியும் புரிய தமது வினைகளை ஏற்றிக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் போது நாவை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயும் எங்களாய ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் சிறப்பாக 8ஆம் திருவிழா நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புனித சூசையப்பர் இளைஞர் அணியை சார்ந்த ஒவ்வொரு தம்பிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். அவர்களது வாழ்வு சூசையப்பரை போல பணிவுமிக்க வாழ்வாக அமைய செய்தரணும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெற செய்தரணும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான தந்தை வளனார் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருவான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாம் இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் சேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
விவிலிய மாந்தர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆபிரகாம் வாழ்வு இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எவ்வாறெல்லாம் அவர்கள் கடவுளுக்கு பணிந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி நம்முடைய வாழ்வு எத்தகைய பணிவுமிக்க வாழ்வாக இருக்க வேண்டும் நம் தந்தை சூசையப்பரை போல என்பதை மிகச்சிறப்பாக நமக்கு இன்றைய நாளிலே எடுத்துரைத்து இறை ஆசிரியரை நினைவாக நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறவர்கள் அருள் தந்தை மரிய சுமின் அவர்கள். தந்தை அவர்கள் இன்னொரு நாள் வந்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல மறை மாவட்டத்திலே ஒவ்வொரு தந்தையர்களுக்கான மாறுதல் நேரம் இது. ஒவ்வொருவருமே தாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டிய பங்குகளிலே பணிப்பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு சூழல். நேற்றைய நாள் வரை தந்தை அவர்கள் அழகப்புறம் பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாக மிகச்சிறப்பாக கடந்த ஓராண்டுகள் பணியாற்றிவிட்டு இன்றிலிருந்து மணப்பாடு புனித யாக்கோபு ஆலயத்திலே உதவி பங்கு தந்தையாக பணிப்பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். சிறப்பாக தந்தைக்காக ஜெபிப்போம். வருகின்ற அந்த ஓராண்டும் மிகச்சிறப்பான ஒரு ஆண்டாக கடவுள் அவரோடு இருந்து அவருடைய பணி சிறக்கவும் நாம் வேண்டிக் கொள்வோம். தந்தை அவர்கள் ஒரு எளிய தந்தை, பழகுவதற்கு மிக இனிமையானவர், எப்போது உதவி கேட்டாலுமே மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தந்தை, அறிவாற்றல் மிக்க ஒரு தந்தை. தான் படித்த இடத்தில் மிகச்சிறப்பாக மறை மாவட்டத்திற்கான பெயர் எடுக்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக தன்னுடைய குருத்துவ படிப்பை நிறைவு செய்தவர். எனவே இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து நமக்கு இறை ஆசிரியரையும் இறை செய்தி நிறைவாக தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய இறை சமூகம் சார்பாக நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை கரவொலி மூலமாக தெரிவிப்போம். நன்றியுடைய வெளிப்பாடாக தந்தை அவர்களுக்கு இன்றைய நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற புனித சூசையப்பர் இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிப்பார்கள். 2 பேர் வாங்க. தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசையும் வழங்குகிறார்கள். சிறப்பு அன்புக்குரியவர்களே, இன்றைய 8ஆம் திருவிழா 8ஆம் நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய புனித சூசையப்பர் இளைஞர் அணியினர். இந்த நாளிலே பல்வேறு புதிய முயற்சிகளை முன்னெடுத்து என்னெல்லாம் செய்யணும் ஃபாதர்னு கேட்டு எதெல்லாம் அவர்களால் இயலுமோ எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக இந்த நாளிலே சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய தம்பிமார் ஒவ்வொருவருக்கும் புனித சூசையப்பர் இளைஞர் அணியை சார்ந்த அத்துணை தம்பிமாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளிலே நாம் விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக நம்முடைய குழந்தைகள் மாணாக்கர்கள் மிகச்சிறப்பாக தங்களது திறமைகளை பல வழிகளிலே வெளிப்படுத்தினார்கள். நாடகம், நடனம், ஆடல், பாடல், மனப்பாடம் ஒப்புவித்தல், இப்படி பல வடிவங்களிலே தங்களது திறமைகளை மேடையிலே மிகச்சிறப்பாக நம்முடைய விபிஎஸ் மன்றத்தார் வெளிப்படுத்தினார்கள். இவர்களை நம்முடைய விபிஎஸ் ஆசிரியர்கள் நெறிப்படுத்தி கடந்த 10 நாட்களும் மிகச்சிறப்பாக இதனை அவர்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள். எனவே விபிஎஸ் ஆசிரியர்களுக்கும் விபிஎஸ் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக இந்த விபிஎஸ் நாட்களிலே நம்முடைய மாணாக்கர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தார் அவர்களுக்கான சிற்றுண்டியை பொறுப்படுத்திக் கொண்டார்கள். முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளுமே வாய்ப்புள்ள பல குடும்பத்தார்கள் அவர்களுக்கான சிற்றுண்டியை பொறுப்படுத்திக் கொண்டார்கள். எனவே நம்முடைய மாணாக்கர்களுக்கு இந்த விபிஎஸ் வகுப்பு நாட்களிலே சிற்றுண்டி வழங்கிய அத்துணை குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நம்முடைய திருப்பலி முடிந்தவுடன் நமக்கு இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய இரவு உணவை நமக்கு வழங்குகிறவர்கள் புனித சூசையப்பர் நற்பணி மன்றத்தார். எனவே புனித சூசையப்பர் நற்பணி மன்றத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இரவு உணவு முடிந்தவுடன் உடனடியாக தேர்பவனி ஆரம்பமாகும். எனவே அருள் கூர்ந்து சரியான நேரத்திலே நம்முடைய தேர்பவனியை தொடங்கவும். ஏனென்றால் நாளை காலை நமக்கான நவநாள் திருப்பலி இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு நேரம் எடுத்துட்டு போய் தூங்கிடலான்னு படுத்துடக்கூடாது. நாளை காலை 9ஆம் திருவிழா நவநாள் திருப்பலியில் அத்தனை பேர் பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே சரியான நேரத்திற்கு நம்முடைய தேர்பவனியை தொடங்கி சரியான நேரத்திற்கு நாம் நிறைவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருள் கூர்ந்து இளைஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பெரியவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளை நம்முடைய 9ஆவது திருவிழாவை கொண்டாடுகின்றோம்.
நாளை நாளிலே நம்முடைய 9வது நவநாள் காலையில் சிறப்பிப்பவர்கள் நம்முடைய அமலோற்பு மாதா திருமணமான ஆண்கள் சபையினர். எனவே அமலோற்பு மாதா திருமணமான ஆண்கள் சபையினர் நாளை 9ஆம் திருவிழாவை சிறப்பிக்கிறார்கள். எனவே நாளைய வழிபாட்டை அவர்கள் முழுமையாக பங்கெடுத்து சிறப்பிக்கவும், வழிபாட்டு குழுவினர் அவர்களுக்கான தயாரிப்புகளை இன்று இரவே நிறைவு செய்து அவர்களுக்கு கொடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை நாளிலே அவர்கள் சிறப்பிக்கின்ற பொழுது சிறப்பாக அமலோற்பு மாதா ஆண்கள் சபையினர் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, புதிதாக திருமணமான ஆண்கள் யாரெல்லாம் இந்த சபையில் சேர விரும்புகிறார்களோ அவர்கள் புதிய உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்கள். அதே போல் புதிய பொறுப்பாளர்கள், ஆண்டுக்கு ஒரு முறை புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்வார்கள். இவையெல்லாம் நாளை காலை திருப்பலியில் நடைபெறும். எனவே இப்போது இருக்கின்ற தலைவர்கள், பொறுப்பாளர்கள் இது எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து சிறப்பாக நாளை சிறப்பிக்க புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்படுத்தல் இது எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளை காலை திருப்பலி முடிந்தவுடன் நமக்கான காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா திருப்பலி அடுத்து நிகழ்வுகள் வரிசையாக, அதனால நாம அதிகமாக கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா நேரமுமே முடிந்த அளவிற்கு நாம் பொதுவான அன்பு உணவை கொடுக்க முயற்சி எடுக்கிறோம். எனவே அந்த வகையிலே நாளை காலை உணவை நம்முடைய புனித சூசையப்பர் இளைஞர் அணியினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே நாளை காலை திருப்பலி முடிந்தவுடன் காலை உணவு நமக்கு வழங்கப்படும். அதே போல் நாளை மதியம் அன்பு உணவை நமக்காக சென்னை வாழ் ரோஸ்மாநகர் இறைமக்கள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே நாளை மதிய அன்பு உணவிலும் நாம் அனைவரும் பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளை முக்கியமான நாள், திருவிழாவினுடைய உச்சகட்டம். நாளை மாலை நமக்கு திருவிழா மாலை ஆராதனையும் நற்கருணை பவனியும் நடைபெறுகிறது. எனவே சரியான நேரத்தில் நாம் தொடங்கி அதனை நாம் நிறைவு செய்ய வேண்டும். எனவே நாளை நடைபெறும் மாலை ஆராதனை மற்றும் நற்கருணை பவனியில் அனைவரும் சரியான நேரத்தில் பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளை மாலை நற்கருணை பவனி முடிந்தவுடன் உடனடியாக இரவு உணவும் நமக்கு வழங்கப்படுகிறது. நாளை இரவு புனித சூசையப்பர் இளைஞர் அணியினர் இரவு உணவை நமக்கு அன்புணவை தருகிறார்கள். எனவே நாளை 3 நேரமுமே நமக்கு உணவு வழங்கப்படுகிறது. காலை புனித சூசையப்பர் இளைஞர் அணியினர், மதியம் சென்னை வாழ் ரோஸ்மாநகர் இறைமக்கள், இரவு புனித சூசையப்பர் இளைஞர் அணியினர். ஆக இந்த 3 குழுவினருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு. நாளை இரவு உணவு முடிந்தவுடன் இரவு 10 மணி அளவிலே தேர்ப்பவனியானது நடைபெறும். எனவே நாளை தேர்ப்பவனியிலும் நாம் முழுமையாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று திருப்பலி முடிந்து இரவு உணவு முடிந்து பாடல் பயிற்சியானது இருக்கும். எனவே பாடகர் குழுவினர் பாடல் பயிற்சியில் முழுமையாக பங்கெடுக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 11ஆம் நாள் குடியிறக்கம் முடிந்த பின்னர் நமக்கு அசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அசனத்திற்கு ஆடு நேர்ச்சையாக தருபவர்கள் ஏற்கனவே ஒரு சிலர் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் யாரேனும் பெயர் கொடுக்க விரும்புகிறவர்கள் விரைவாக உங்களது பெயர்களை கொடுக்கவும், அதே வேளையிலே நீங்கள் நேர்ச்சை செய்திருக்கிற ஆடுகளை அதற்கு முந்தைய நாள் 10ஆம் நாள் இரவே நீங்கள் இங்கு கொண்டு வந்து விட்டால் நலமாக இருக்கும். அல்லது 11ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலையில் ஆடு ஆலய வளாகத்தில் இருக்க வேண்டும். காலை ஒரு 6 மணிக்கு முன்பாக ஆடு நேர்ச்சையாக கொடுப்பவர்கள் உங்கள் ஆடுகளை தந்துவிட்டால் நலமாக இருக்கும். ஏனென்றால் அதற்கு பின்னால் நாம் அதை சமைப்பதற்கு நேரம் எடுக்கும். எனவே தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு ஆடு நேர்ச்சை கொடுப்பவர்கள் முன்கூட்டியே தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளை மறுநாள் முழுமையாக திருவிழா, பல காரியங்கள், பல வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழல். எனவே திருவிழா கமிட்டியினர் தயவு செய்து முழுமையாக இந்த 2 நாட்களும் ஆலய வளாகத்தில் இருக்க கேட்டுக்கொள்கிறேன். எல்லா இடத்துக்கும் நான் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்க கூட இருக்கணும். ஒவ்வொரு பணிக்கும் யாராவது ஒருவர் பொறுப்படுத்து அந்த பணிகளை திருவிழா கமிட்டியினர் முன்னின்று செய்ய வேண்டும். எனவே அருள் கூர்ந்த திருவிழா கமிட்டியினர் 7 பேரும் நாளை மறுநாள் 2 நாளும் முழுமையாக ஆலய வளாகத்தில் இருந்து அனைத்து வேலைகளையும் என்னோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, திருவிழா நாட்களிலே வெளியூர்களிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு பங்கு தந்தை என்ற முறையிலே வரவேற்கின்றேன். அனைத்து நிகழ்வுகளில் நீங்கள் முழுமையாக பங்கெடுத்து இறை ஆசிரியை புனித சூசையப்பர் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் நன்றி.
சிறப்பாக ஒரு சிறிய அறிவிப்பு. நம்முடைய தம்பிமார், வெளியூரிலிருந்து வந்திருக்கிற தம்பிமார், இந்த 2 நாள் தான் அவங்க முழுமையாக மகிழ்ச்சியாக தங்களது மகிழ்ச்சியை பல வகையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வெளிப்படுத்துகிற மகிழ்ச்சி அடுத்தவருக்கு ஒருபோதும் இடையூறாக இருக்கக்கூடாது. தயவு செய்து தம்பிமார் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளவும். பைக் எடுத்துட்டு நீங்க வெளியில போய் எங்கனாலும் நீங்க ரைடு போயிட்டு வாங்க, அது பிரச்சனை கிடையாது. தெருக்களில் நீங்கள் வேகமாக வண்டி ஓட்டுவது 2 வகையில் ஆபத்து. ஒன்று, விபத்தை நீங்கள் ஏற்படுத்த வாய்ப்பாக விடுங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க, நிறைய சின்ன பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, தெருக்கடை தான் விளையாடுறாங்க, அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. விபத்து ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்பை அதை ஏற்படுத்திவிடும், அல்லது உங்களுக்கு விபத்து ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். எனவே அருள் கூர்ந்து தம்பிமாரை நான் திரும்ப சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த சாகச நிகழ்ச்சிகளிலே தயவு செய்து இந்த நாட்களிலே ஈடுபட வேண்டாம். நீங்க போறப்ப முதியவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த சத்தம், நீங்க போற வேகம் முதியவர்களை பயமுறுத்துகிறது. சிறுவர்களை பார்த்து எங்களுக்கு பயமா திடீர்னு குறுக்க விழுந்துடக்கூடாது. திருவிழாவை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணும். எந்த ஒரு சிறு நிகழ்வும் அத்துணை மகிழ்ச்சியும் ஒன்றுமில்லாமல் செய்துள்ளோம். தயவு செய்து இளைஞர்கள் தம்பிமார் இதை மனதில் கொண்டு செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளை காலை 7 மணிக்கு 6:30க்கு ஜபமாலை, 7 மணிக்கு 9ஆம் திருவிழா திருப்பலியானது நடைபெறும். சரிதான? 7 மணிக்கு வச்சா போதுமா, லேட்டா வைக்கணுமா? 7 மணி ஓகே தானே, இல்லை 7:30 வைக்கணுமா? ஏன்னா நான் தான் வைக்க போறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. 7 மணி இருக்கட்டுமா, இல்லை 7:30 வைக்கணுமா? பெரியவங்க சொல்லட்டும், சின்ன பிள்ளைங்க 7 இருக்கட்டுமா? சரி. 6:30க்கு ஜபமாலை, 7 மணிக்கு நவநாள் திருப்பலி, 9ஆம் திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளிலே நாம் மறையுறையிலிருந்து 3 கேள்விகள் கேட்டிருந்தோம். இதற்கு 32 பேர் எழுதி போட்டிருந்தார்கள். சிறப்பாக பதில் எழுதிய அத்தனை பேருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவர்களிலிருந்து 3 அதிர்ஷ்டசாலிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். யாராவது ஒரு குழந்தை வந்து எடுங்க, யாராவது ஒருத்தருவாங்க. கோஸ்கா வாங்க. தந்தை அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். கைதட்டி பாராட்டுவோம். 2வது அதிர்ஷ்டசாலி எம் மைக்கேல். 2வது அதிர்ஷ்டசாலி யாரு? எம் மைக்கேல் வாங்க. மூன்றாவது அதிர்ஷ்டசாலி பிரான்சிஸ். எழுதி போட்ட பிரான்சிஸ் வாங்க. யார் எழுதி போட்டா? பிரான்சிஸ். சும்மா பேரை போட்டு விட்டீங்களா? மொத்தமாக எழுதி நேற்று வந்துருந்தேன். பிரான்சிஸ் வரலையா? வரல. பிரான்சிஸ் வரலையா? இன்றைக்கான கேள்விகள். முதல் கேள்வி எளிதான 3 கேள்விகள். முதல் கேள்வி, தலையான 7 பாவங்கள் என்ன? தலையான 7 பாவங்கள் என்ன? எளிதான கேள்விகள். தலையான 7 பாவங்கள் என்ன? இரண்டாவது கேள்வி, எது பாவம்? எது பாவம்? எது பாவம் என்று தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். முதல் கேள்வி, தலையான 7 பாவங்கள் என்ன? இரண்டாவது கேள்வி, எது பாவம்? மூன்றாவது கேள்வி, பயம் என்பது என்ன? பணிவு என்பது என்ன? அதாவது பயந்து வாழ்வது என்பது என்ன? பணிந்து வாழ்வது என்பது என்ன? பயந்து வாழ்வது என்பது என்ன? பணிந்து வாழ்வது என்பது என்ன?
3 கேள்விகளுக்கும் பதில் எழுதி போட உங்களை அங்கோடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக நமக்கு புனித சூசையப்பர் நற்பணி மன்றத்தார் வழங்குகின்ற இரவு உணவு, அதைத் தொடர்ந்து உடனடியாக தேர்ப்பவனி நடைபெறும். எனவே இதற்கான ஏற்பாடுகளை இளைஞர்கள் பெரியவர்கள் உடனடியாக செய்ய மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.